கடந்த வாரம் கரூர் பகுதியிலே கல்குவாரி மூலமாக அரசு நிர்ணயித்த அளவை விட ஆளுங்கட்சியை சேர்ந்த திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் கொள்ளையடித்து கொண்டிருக்கும் வேளையிலே மக்களுக்கு தெளிவான சமூக ஊடகம் மூலமாக அதே மாதிரி நம்மளுடைய செய்தியாளர்கள் அங்கே செய்தி சேர்க்க செல்லும்போது நியூஸ் தமிழ் செய்தியாளரை தாக்கியதோடு கொலை மிரட்டல் விடுத்த சட்டமன்ற உறுப்பினர் மீது ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் என்றதனாலோ என்னவோ இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இந்த விடிய அரசு இருக்கின்றது. எங்களுடைய பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். தொடர்ந்து நாங்கள் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக காவல்துறையை கண்டிக்கிறோம். தமிழக காவல்துறை மேலிடத்தின் உத்தரவு என்று சொல்லி பயப்படுகிறார்களா, இல்லை ஆளுங்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் என்று பயப்படுகிறார்களா? பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய காவல்துறை ஏன் ஒரு சாதாரண செய்தியாளர் என்று நினைத்து விட்டார்களா? ஒரு செய்தியாளரையே தாக்கும் போது பொதுமக்களுக்கு இவர்களால் பாதுகாப்பு அளிக்க முடியுமா என்று கேள்வி எழுகின்றது.